ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய அன்பு ருசித்த பிள்ளைகள் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் எப்பொழுதும். ஆமென் ஆமென். அவருடைய அன்பு விசேஷமானது. ஆமென். தொடர்ந்து இந்த நாளில் அவருடைய கிருபையால் அழைக்கப்பட்ட நாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபித்து தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமாக. அந்த நாள் கர்த்தர் துதி ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க கூடிய தாமதம் காரணமாக பலத்த மழை எந்த நீதியிலும் ஆராதனை தடைப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி இந்த கால வேளையில் அவர் கொடுத்த அந்த புது கிருபைக்காக, மாலை வேளையில் கர்த்தரோட கரம் விசேஷமா நம்மளை நடத்துவதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி அப்படியே எழுந்த வண்ணமாய் கர்த்தர் சமூகத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். நல்ல நன்றி உள்ளத்தோட, with a thankful heart, let's give praise. Oh, hallelujah. With a thankful heart, let's give glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. நல்ல நன்றி உள்ளத்தோட அவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வழி நடத்துகிற தேவனுக்கு நன்றி. எங்களை ஆண்டவரே உங்கள் கிருபையால் மூடிக்கொள்வதற்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை காப்பாற்றி நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் எல்லாம் கண்மணி போல எங்களை நடத்தி வந்தீங்க. நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷாதா ரமா லந்தா ரமா ஷாதா. ஓ அவரே நன்றி சொல்லுவோம். நன்றி. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷாதா ரமா லந்தா ரமா ஷோதோ ரோபோ. நன்றி 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 ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மனதார உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் பிரசன்னத்தோட இறங்கி வாங்க, எங்களோட பேசுங்க, எங்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷந்தரமா லந்தரமா ஷோதரமா. ஹல்லேலூயா. Oh yes, 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 yes. Thank you, thank you. Amen, 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 amen. Thank you, Jesus. Honor,
கிருபை உள்ளவர். He stand for you. He able to stand for you because you delivered by him. கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் அவர்களுக்காக நிற்கிறவர், அவங்களுக்காக நிற்கிறவர். ராமா 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 தேவன் ஒரு நாளும் விலக மாட்டார். அவர் நிற்கிறவர், நமக்காய் வருகிறவர், நம்மளை தேடுகிறவர், நம்மளை வழி நடத்துகிறவர். தாவீதின் குமாரனே, என் மேலே மனம் இறங்கும் என்று ஒருவன் கூப்பிடுகிறார். ஓ கதறுகிறார், ஜனங்கள் நிப்பாட்டுறாங்க. அவங்க ஓ stop it from shouting, கத்தாதவா, இயேசுவை கூப்பிடாதே என்று ஓ அவன் இடத்துல முறையிடுறாங்க. வழியே அந்த உடலை தள்ளிவிட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே, என் மேல மனம் இறங்கும்படியா என்று கத்தினார். இயேசு அவனுக்காய் நின்றார். இயேசு அவனுக்காய் நின்றார். அந்த நாள் அவன் லைஃப் மாறுறது. அந்த நாள் அவன் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் வருகிறது. அந்த நாளை கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அந்த நாளில் அவனுக்கு ஒரு விடுதலை உண்டானது. ஓ ஹெவன்லி பிளெஸிங், பரலோகத்தின் ஆசீர்வாதம் கடந்து வந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீ தேவனை நோக்கி கூப்பிடும் போது, இன்றைக்கு தேவனை நோக்கி நீ கதறும் போது, உனக்காய் நிற்கிறவர், உனக்காக வருகிறவர். ஹல்லேலூயா. எனக்காய் நிற்கும் இயேசுவே, எனக்காய் பேசும் இயேசுவே, எனக்காய். ஆமென் ஆமென் ஆமென். நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க. ஓ எஸ், நல்ல விசுவாசத்தோட இன்றைக்கு ஆண்டவர் என்று உங்களுடைய குரலை கேட்கட்டும், உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களை பலப்படுத்தட்டும், உங்களை உற்சாகப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. எனக்காய் பேசும் இயேசுவே. Hallelujah. நன்றி நன்றி அப்பா, நல்லவரே, உமக்கு நன்றி 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 சுவாமி. கமாண்டே அவருக்கு நன்றி சொல்லுவாங்க. வாரத்திலே முதல் நாள் கர்த்தர் சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிறவர் நாள். ஹல்லேலூயா. நினைத்து பார்க்கிறேன். ஒரு புது பாடல் அப்படியே ஜெபத்தோட தெரிந்தவர்கள் பாடுங்க. தெரியாதவர்கள் அப்படியே கண்களை மூடி அப்படியே உங்களை கடல் வாசித்த ஆண்டவர் அப்படியே உங்களை நன்றி சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. Lord
கைவிடாமல் நடத்துவார். Hallelujah. Thank you Jesus. விசுவாசி நினைத்தா இயேசு மரிச்சா எல்லாம் முடிந்துருமே. ஆனா அவன் மறந்துட்டான். தேவகுமாரன் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பார். அவரை குறித்ததான வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்று எல்லாம் முடிச்சுட்டேன். இனி நீங்கள் இயேசுவை பின்பற்ற பிள்ளைகள் யாரை நம்பி போவீங்க? கைவிடப்பட்ட நிலையில கடப்பீர்கள் என்று அந்த உண்மைகள் அந்த காரில் எல்லாம் உடைக்கப்பட்டது. கர்த்தர் 3ஆவது நாள் உயிரோடு தன் குமாரனை எழுப்பினார். கடைசி வரை கைவிடாத நம்மை நடத்தும்படியாய் உலகம் முடியும் பரியந்தமும் நம்மை வழி நடத்தும்படியாய் தன் குமாரனாலே கிறிஸ்துவை கொண்டு பரிசுத்தாவின் மகிமையை கொண்டு நம்மை நடத்துவார். ஹalleluya. Thank you Jesus. இந்த மாலைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிங்க. உங்க கிருபை உங்க தயவு எங்களை நடத்தட்டும். அன்பான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல ஒரு கரோடி விரும்பமா. ஆமென். ஹalleluya. அப்படியே உட்காருங்க. Let me sit it. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். Oh yeah. Thank you. இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காத்து நடத்துகிறார். கடைசி வரையும் கைவிடாமல் நம்மை நடத்துவார். நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஒரு நாள் முன்னோட இருப்பேன் என்று. தொடர்ந்து இந்த நாளையும் அந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம். அந்த வார்த்தைகள் உயிருள்ளதாய் நம்ம லைஃப்பை மாற்றட்டும். That it changes. ஒரு திருப்பம் உண்டாகட்டும் நமக்குள்ளே. Amen. நல்ல மழை காத்தோட வீசினது. ஆமென். எல்லாம் அதுக்கு முன்னைக்கே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் நினச்சேன் நீங்கள் எல்லாம் 8:30 மணிக்கு வருவீங்கன்னு. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு புயல். வீட்டு பக்கம்லாம் தகரெல்லாம் பறக்குது. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம வீட்டில் எந்த சேதமும் நடக்காமல் கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆமென். எந்த சேதமும் நடக்காது. அவர் நல்லவர். தொடர்ந்து நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். உங்களோட நான் என்னது சர்ச் எக்லீசியா அதை குறித்து நான் பேசி வருகிறேன். அதில் ஒட்டி ஒவ்வொரு விஷயங்களை நம்ம தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலும் let us run with perseverance அப்படி என்று நான் உங்களோட பேசினேன். விடாமுயற்சியோட நாம் முன் செல்வோம். சபைக்குள்ள ஆண்டவர் நம்மளை வைத்து அழைச்சிட்டு வந்துட்டார். இந்த அழைப்பில் வைத்து விடாமுயற்சியோடு ஓடணும். உலகத்தில் இருந்தோம், உலகத்தினுடைய நம்பிக்கையில் இருந்தோம், எல்லாம் கைவிடப்பட்டோம். அதெல்லாம் உண்மை இல்லைன்னு அறிந்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற வண்ணமாக நானே என்னது உயிர் தழுதலும் நானும் ஜீவனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. சத்தியங்கள் நம்மளோட பேசினது உலகத்திலிருந்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டோம். கிருபையால் அவர் சமூகத்தில் நம் வழி நடத்தப்பட்டோம். இந்த இடத்துல இருந்து உங்களோட பயணம் ஒரு விடாமுயற்சியான பயணமாக இருக்கட்டும். இல்லை, ரன் வித் பர்சவரன்ஸ். நல்லா வைராக்கியத்தோட பக்தியோட முன் செல்லுங்க. ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. சோர்வுகள் வரும், அதை உதறி தள்ளிவிட்டு நம்ம முன் செல்வோம். கர்த்தர் கிருபை உள்ளவர். நம்மளை நிச்சயமாய் நம்மளை நடத்தி வருகிற தேவன், நம்மளை பலவிதமான அதிசயத்துக்குள்ளே நடத்தி வருகிற தேவன் நம்மளை கடைசி வரையும் நம்மளை நடத்திவா. ஆமென். ஸோ அவருக்குள்ள விடாமுயற்சியோடு நம்ம முன் செல்வோம் என்று கடந்த வாரத்தில் உங்களோட நான் பேசுகிறேன். பி ஃபேத்ஃபுல் இன் எக்லீசியா, லெட் அஸ் ரன் வித் பெர்சவரன்ஸ். ஆமென். இன்றைக்கு கூட உங்களோட அவருடைய வார்த்தை, த பவர் ஆஃப் த வேர்ட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீட்டில் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போ ஆண்டவருடைய வீட்டில் தன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். He sent for his word to heal them, to deliver them. வார்த்தையை அனுப்புகிறார்.
அப்போ அந்த வார்த்தைகள் தேவ மனுஷன் மூலியமாய், ஊழியக்காரர்கள் மூலியமாய் வார்த்தை கடந்து வருகிறது. ஆராதனை நடத்துகிற துதி ஆராதனை மூலியமாய் வார்த்தை கடந்து வருகிறது. The word அது டிராவல் பண்ணுது, ஒரு அலையை போல ஆவியில டிராவல் பண்ணுது. யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல கவனிச்சிங்க சொன்னா, the spirit gives life, ஆவி ஜீவன் கொடுக்கிறது. the flesh counts for nothing. the words I have spoken to you, கவனிங்க, the word I have spoken to you, நான் உங்களுக்கு பேசின வார்த்தைகள், the word I spoken to you. அப்போ ஆண்டவர் வேற எதை குறித்தும் அவர் என்னது படங்களோ விக்கிரங்களோ எதுலையும் அவருடைய கிரியைகள் அப்படி வருவதில்லை. ஒரு சிலை வழிபாடு மூலியமாய் வர்றதில்லை. ஒரு சிலையை வைத்து அதில் பணிந்து கொள்வதனால ஒன்றும் வரப்போறதில்லை. இன்னைக்கு அநேக வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம் முற்பிதாக்கள் ஆராதனை செய்த விதங்கள் அப்படி இருந்தது. But that is not the way that God asked us to do. யோவான் 4வது அதிகாரத்தில் அவர் சொல்றார், கடைசி நாட்களில் ஆவியோட உண்மையோட தொழுது கொள்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்புன்னு சொல்றார். So it's a time, இதுவே அந்த காலமாக இருக்கிறது. கர்த்தர் ஆவியில பிள்ளைகளை எழுப்புகிறார், ஆவியோட உண்மையோட தொழுது கொள்கிற ஒரு சந்ததி எழுப்புகிறார். அதுதான் நம்ம, we are the generation. ஆமா, ஆண்டவர் யோவான் நாங்க 6வது அதிகாரம் 63வது வசனத்துல கர்த்தரோட வார்த்தை, the words I have spoken to you, நான் உங்களுக்கு பேசின வார்த்தைகள். அப்ப இன்னைக்கு தியானிக்கிறோம், ஆண்டவர் மோசே மூலமாய் பேசின பிரமாணங்கள், வேதத்தை வாசிக்கும் இந்த வார்த்தை மூலமா தான். It's not by anything else. The word I have spoken to you, சொல்றாரு, they are full of the spirit and life. Wow. Full of spirit and life. அதான் ஒரு 3 வாரம் முன்னுக்கு சிஸ்டர் லலிதா பிரசங்கம் பண்ணும்போது எசேக்கியேல் புஸ்தகத்தில் உலர்ந்த எலும்புகள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தை போகிறது. உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேள்வி வருகிறது. அப்பா, உங்களால முடியாது ஒன்று இல்லை, நீங்க சொன்னா அது ஆகும். when you say it will happen, உயிர் அடையும் ஆண்டவரே. அப்ப the word have the spirit and the power. இந்த வார்த்தைக்கு என்னது இருக்கு? ஆவியின் ஜீவனும் இருக்கிறதா. தமிழ்ல வாசிக்காத எடுத்தாச்சா? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. The church is more than a place of gathering. ஆலயம் என்றது கூடுகிற இடத்துக்கு மேல. It's a divine appointment where God meets his people through his word. தன்னுடைய ஜனங்களை தேவன் வார்த்தை மூலமாய் சந்திக்கிற ஒரு இடம் ஆலயம். It's more than a gathering. கூடுகிற இடம் மட்டும் இல்ல, கூடி ஒருத்தரை சந்திக்கும் போது ஒருத்தர் வாழ்த்துக்களை சொல்லி உற்சாகப்படுத்திக் கொள்ற இடம் மட்டும் இல்ல. இட்ஸ் a divine appointment, நடக்கக்கூடிய இடம். ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி தன்னுடைய வார்த்தை மூலமாய் தன் பிள்ளைகளோட பேசுகிறார். It's a divine appointment where God meet his people through his word. Let the word come and fill your heart today. இந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் உங்களுடைய உள்ளத்தை இந்த மாலை வேளையில் வந்து தொடரும். அதனால தான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வார்த்தையை கவனமாய் கேட்கும்போது அந்த வார்த்தை, அந்த 1/2 மணி நேரம் வருகிற வார்த்தையில ஆவியும் ஜீவனுமாய் வந்து உன்னுடைய இருதயத்தை தொட ஆரம்பிக்கும். ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாகும். லாசரு மரித்து 4 நாள் ஆயிட்டது. துக்கமும் துயரமும் அந்த இடத்தை நிரம்பினது. சகோதரிகள் துயரத்தில் இருந்தாங்க. ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட் ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். 4 days கேப், 4 நாள் வாடை எடுத்திருக்கும். பேட் ஆர்டர் should be there. ஆனா ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட், அந்த இடத்துல ஒரு தெய்வீக ஒரு சந்திப்பு உண்டாக போகிறது. கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பும்படி அந்த இடத்துக்கு வராரு. வந்து
இந்த கல்லறை முன்னுக்கு லாசருவே வெளியே வா என்று சொல்லும் போது, செத்து உயிர் இல்லாத லாசரு, பணமாயிருந்த லாசரு, தேவனுடைய வசன ஆவியா உள்ள போது, ஆவியும் ஜீவனுமாய் நிறந்ததாய் தன்னை கல்லறை உள்ளே போகிறது. இன்றைக்கு எதெல்லாம் உங்களுக்கு இப்ப கல்லறையாய் முன்னுக்கு தடையாடிகளோ அதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை நிரப்பட்டும். Many times many things become the obstacle. கல்லறை போல ஒரு தடையாய் முன்னுக்கு தேவனுடைய வசனம் பூர முடியாம, இருதயத்தை நிரப்ப முடியாம, சிந்தையை நிரப்ப முடியாம அது தடையாவே இருந்து கொண்டிருக்கலாம். பட் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தை கடந்து வரும். தடைகளை தாண்டி என் வார்த்தை வரும். தடைகளை உடைத்து என் வார்த்தை வரும். இன்றைக்கு இருதயம் உங்கள் தடையா இருந்தால், கல் போன்ற இருதயங்களை கர்த்தர் உடைத்து தன் வார்த்தை உள்ள அனுப்புகிறார். டு ஹீல், சுகமாக்க, அற்புதங்களை செய்ய. So கர்த்தர் தன் ஜனங்களோட பேசுவதுக்கிறீங்களா? The greatest treasure we receive in church is not the entertainment, not fellowship, not blessing, but the living word of God. Hallelujah. சபைக்கு வரும்போது சபையில் ஆராதனையும் ஐக்கியங்களும், இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஜீவனுள்ள வசனம் உங்களுக்கு கடந்து வரும்போது, நமக்கு கடந்து வரும்போது, அந்த வார்த்தைகள் நம்மளை தொட ஆரம்பிக்கும். நமக்கு என்னது, சரீரம் பூர்வமாய ஒரு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். ஆவியில ஒரு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு, தொடர்ந்து இந்த கிறிஸ்துவ பயணத்தை விசுவாசத்தோட போகிறதுக்கு, தொடர்ந்து இந்த நல்ல வேலையை செய்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்தாங்க. அதான் வார்த்தை ரொம்ப முக்கியம். We need to hear the word so that the faith will increase. வார்த்தையை கேட்கும் போது விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். வார்த்தையை கேட்கும் போது நம்பிக்கை உருவாக ஆரம்பிக்கும். அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். அநேக வழியில பிசாசானவன் நம்மளுடைய செவிகளை கேட்க விடாம ஆக்கிறான். பல நேரத்தில் டக்குன்னு சில தடைகள் வந்துடும். ஒரு வார்த்தை நம்மளுக்கு நேராக வரும்போது சில தடைகள் வந்து அதை அப்படியே தடைப்படுத்தி, அதையும் தாண்டி இன்றைக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம இடத்துல வரட்டும். அதுதான் Hebrew 4:12 சொல்லுங்க. என்னதான் என்னுடைய வார்த்தை என்னது, பாவின் பட்டயமா இருக்குது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது என் வார்த்தை. கர்த்தருடைய வசனங்கள் வரட்டும். நல்ல வசனங்களை வாசிங்க. இந்த புதிய அந்த 8வது மாதத்துல சபைக்குள்ள தேவனுடைய வசனங்கள் கடந்து கூர்மையாய் கேளுங்க. நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை என் மைண்டில் கொண்டு வந்தார். அப்படியே ஒரு வாக்கிங் பண்ணிட்டு, நம்மளுக்கு இடம் எனக்கு சத்தின் தானே, அப்படியே வாக்கிங் பண்ணி ப்ரே பண்ணிட்டு திடீர்னு இந்த வசனம் என்னோட மைண்டில் ஆண்டவர் கொண்டு, Man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். இந்த வார்த்தை நம்மளுக்கு ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். வார்த்தை மூலியமா தான் கர்த்தர் அனுப்பி, வார்த்தை மூலியமா தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். நம்ம பார்ப்போம். ஒரு 4 விஷயத்தை உங்களுக்கு சீக்கிரமா நான் சொல்லுவேன். அப்போ இன்னைக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க, திடீர்னு இந்த வார்த்தை வருது. இந்த வார்த்தை வந்தோடனே அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டு போகிறேன். என் ஃபோன் என் கையில் தான் இருக்கும், ஏன்னா அந்த கவுண்டிங் பண்ணுறதுக்கு. அப்போ திடீர்னு ஒரு மெசேஜ் குரூப்பில் வருது. அனுப்பாத ஒரு சகோதரி குரூப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஒரு வசனத்தை அனுப்புகிறாங்க. நீங்கள்லாம் யோசிப்பீங்க, நம்ம சாவி இல்லை. திடீர்னு அந்த வசனம் வருது. மந்தகாப் செல் குரூப்பில் அந்த வசனம் வருது. தாமரிங் செல் குரூப். திடீர்னு அந்த வசனம் வருது. நான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். மனுஷன் 44 மட்டும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையால் ஏன்னா அது பிழைப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு அந்த வசனம் ஒரு சகோதரி வசனம் தரப்பாங்க. அப்போ ஆண்டு ஆவியான சொல்றாரு, பாரு, நான் ஆசீர்வாதங்களோ விக்கிரமோ பொருட்களோ
எதை வச்சு நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். என் வசனத்தை கொண்டு தான் நான் ஆசீர்வதிப்பேன். என் வசனத்தை அனுப்பி தான் நான் பேசுவேன். ஆவியானவர் பேசுகிறேன். I will send for the word to bless. இன்னைக்கு நம்மளோட மைண்டில் ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம் உங்களுக்கு தேவை. குரூப்பில் சில வேலையில் வசனங்கள் ஒரு சில ஆண்டு ரொம்ப சந்தோஷம். சில வேலையில் ஆண்டவர் எனக்கு சில வசனங்கள் சொன்னால் அதை சின்ன ஒரு டிவோஷனாக நான் அப்படியே அனுப்புவேன். கர்த்தர் ஏவுனா அதை அனுப்புவேன், இல்லைன்னா இல்லை. சில வேலையில் எந்த வசனம் என்ன ஆசீர்வதியோ அந்த வசனத்தை நான் அனுப்புவேன். ஸோ சபையில் இருக்கிற நீங்களும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பயன்படுத்துங்க. உங்களோட ஆண்டவர் ஒரு வசனத்தை பேசுனா வசனத்தை போடுங்க. அதுக்குன்னு சினிமா பாட்டெலாம் போட்டுறாதீங்க. நான் அப்பயே டிலீட் பண்ணிடுவேன். பொலிட்டிக்கை பற்றி பேசுனீங்களா அப்படியே டிலீட் பண்ணிடுவேன். அந்த அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் மற்ற பொதுவான ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது ஒன்று போட்டிங்களா நான் என்கரேஜ் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ சில விஷயங்கள் நம்ம குரூப்பில் வரக்கூடாத விஷயங்கள் போட்டுறக்கூடாது. சில இது என்னது வார்த்தைகள், தவறான வார்த்தைகள்லாம் பேசிடுவாங்க, அந்த மாதிரிலாம் போட்டுறக்கூடாது. ஆனால் ரொம்ப முக்கியமாக வசனத்தை போடுங்க. பாஸ்டர் குரூப்பில் சில அப்டேட் பண்ணும் போதெல்லாம் நீங்களும் அந்த வசனத்தை வாசிக்க, நான் போடுற வசனத்தை வாசிக்க. சம்டைம் நான் பார்ப்பேன், சிஸ்டர் ஃபிலோ பார்ப்பாங்க, சிஸ்டர் லலிதா போடுவாங்க, ரேச்சல் போடும், பாபு போடுவார். இப்படி தான் அதை கணக்கு பண்ணலாம். அப்படியே நான் சில நேரத்தில் திக் பண்ணி வச்சுருப்பேன், யார் யார் போடுறாங்க, யார் குரூப்பில் இருந்தும் மரித்தவர்கள் போல இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆவதால இப்போ ஒரு ஜீவன் வேணும், ஒரு உயிர் உள்ளவங்க என்னது ஒரு அசைவு இருக்கும். குரூப்பில் பேர் இருக்குது, ஆனால் அவங்கள ஒன்றுமே இல்லை, அவங்களோட மூவ்மெண்ட்டே இல்லை. ஒரு திக்கு கூட வராது, ஒரு இப்படி தம்ஸ் அப் வராது, இப்படியும் வராது, எதுவுமே வராது. சைலண்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. சைலண்ட் மெம்பர்ஸ். சைலண்ட் கில்லர். ஐயோ சைலண்ட் கில்லர் இல்லை, சைலண்டாக இருப்பாங்க. அந்த நமக்கு வம்பு அப்படின்ட்டு இல்லை. நல்ல உங்களோட ஆண்டவர் ஒரு வசனத்தை பேசுனா போடுங்க. அல்லேலூயா. சம்டைம் கர்த்தர் நல்லவர், அந்த வசனத்து மூலிமா ஆண்டவர் நம்மளோட பேசுவார். ஆனால் இதிலே சார்ந்து இருந்துடக்கூடாது. வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் வரும், நல்ல வார்த்தை வரும், குறி சொல்கிற மாதிரி அந்த வசனத்துக்கு நீங்கள் வாசித்து நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட். 3 வீட்டு கூட்டத்துலேயும் ஒவ்வொருத்தரும் உங்களோட வீட்டு கூட்டத்திலேருந்து எவ்ரிடே ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் குரூப்பில் நீங்கள் அனுப்பணும். உங்களை நீங்கள் வாசித்து அதுலேருந்து ஆண்டவர் உங்களோட பேசுகிற ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் குரூப்பில் போடணும். நான் குரூப்பில் இருப்பேன், நான் சைலண்டாக இருப்பேன், நான் எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ண மாட்டேன் குரூப்பில். நீங்கள் அது உங்கள் தலைவர்கள், உங்கள் தலைவிகள் தான் உங்களோட பேசுவாங்க. அப்போ இது அந்த உங்களோட வீட்டுக்கூட்ட குரூப்பில் நீங்கள் வசனங்கள் நீங்கள் போடுவீங்களா? அல்லேலூயா. என்ன இது சத்தத்துக்கெல்லாம் போடுங்க. கர்த்தர் அதன் மூலியமா அந்த வீட்டுக்கு கொடுத்த இந்த மாதத்தில் நாம் பார்ப்போம். கர்த்தர் அந்த வசனங்கள் மூலிமா உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், நிரப்ப போகிறார். அல்லேலூயா. சரி, குயிக்லி ஒரு 4 விஷயத்தை சீக்கிரமாக. The church is the place to receive the word of God. சபையானது தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை பெற்றுக்கொள்கிற ஒரு இடம். The word gives life. Matthew 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசித்தோம். மனிதன் அப்பத்தினால் மட்டும் இல்லை, சாப்பாடுனால் மட்டும் பிழைக்கிறது இல்லை, உணவுனால் மட்டும் பிழைக்கிறது இல்லை. தன்னுடைய சரீரபூர்வமான அந்த சரீரத்துக்கு எவ்வளோ உணவு முக்கியமோ அதே போல் நம்மளுடைய ஆத்துமாக்கு, நம்மளுடைய ஆவிக்கு தேவனுடைய வசனமாகிய ஆகாரம், அப்பமானது ஜீவ அப்பம் நமக்கு தேவை. அப்போ இன்னைக்கு the word, இந்த வார்த்தையானது ஆவிக்கும் ஆத்துமாக்கும் ஒரு ஜீவன் கொடுக்கக்கூடியதாக. So let me அதை என்கரேஜ் பண்ணி, let me desire for the word. வார்த்தைக்காக நம்ம வாஞ்சிப்போம். கர்த்தர் அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மளோட பேசட்டும். அப்போ சபையானது ஆண்டவர் பிரித்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறார், உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். People hungry for God's word. அப்போ அந்த பிரித்து எடுத்த ஜனங்கள் தேவனுடைய வசனத்துக்கு ஒரு தாகம், ஒரு பசி உண்டாகணும். ஒரு ஆமேன் சொல்லுமா? அல்லேலூயா. ஒரு தாகம் உண்டாகணும், ஒரு பசி உண்டாகணும். மெக்டியும் கேப்சிக்கு மட்டும் நம்மளுக்கு பசி உண்டாகக்கூடாது. அதை பார்த்தோன்னே, மெக்டியை பார்த்தோன்னே ஒரு பசி தானா வரும். ஒரு சிலருக்கு வசனத்தை பார்த்தோன்னே, இன்னைக்கு ஆராதனை இருக்கணும்னா ஒரு பசி தாகம் ஆஹா இன்னைக்கு போகும்போது இன்னைக்கு நல்ல வசனங்கள்,
வார்த்தையை நம்ம கேட்க போகிறோன்ற ஒரு பசி, ஒரு தாகம் நமக்குள்ள உண்டாகும். கர்த்தர் நம்மளோட பேசும். When you attend church, come expecting a word from God through his servants. சபைக்குள்ள வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது, ஊழியருக்கு வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைக்காய் தாகத்தோட இருக்கணும், காத்து கொண்டு இருக்கணும். The church is a place to receive the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற இடம். எத்தனை பேர் வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. மலர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? இல்லையா? தூங்கிட்டு இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமென். சிந்தாமரை எங்க இருக்கீங்க? புண்ணால போய் உட்காந்துட்டீங்க. சரி, தெரியுதா? பாஸ்டர் தெரியறனா? கண்ணாடி போடுவாங்க. அல்லேலூயா. அப்ப சபையானது தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை பெற்றுக்கொள்கிற இடம். அப்ப இந்த வாரம் முழுவதுமாய் நீங்க இந்த இடத்துல இருந்து போன பிற்பாடு ஞாயிற்றுக்கிழமையில இருந்து அடுத்த சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிங்க, வசனத்தை கேளுங்க, வாட்ஸ்அப் மூலிமா பெற்றுக்கொள்ள வசனத்தை ஒவ்வொன்றும் தியானிக்க ஆரம்பிங்க. இந்த வசனங்கள் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், மாற்றம். வசனத்தை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அந்த வசனத்துல ஜீவன் இருக்கிறது. அதான் நம்ம சொன்ன யோவான் 6:63. அவர் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் எல்லாத்துலேயுமா என்ன இருக்கா? ஜீவன் இருக்குது, ஆவியும் ஜீவனும் இருக்கிறதா. அப்போ அந்த வார்த்தை நம்ம லைஃப்பில் ஒரு விழுச்சி வரும்போது அந்த வார்த்தை மறுபடியும் எழுப்பி விட ஆரம்பிக்கும். ஒரு ஆத்மா சோர்வடை அப்படியே அது மரித்து போகிற சூழ்நிலை போகும்போது, வறட்சியாக இருக்கும்போது இந்த வசனங்கள் மறுபடியும் உருப்பிக்காது. அப்போ சபை ஆண்டவர் வைத்து சபை மூலியமாய் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை போஷிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பத்தை சர்ச் மூலியமாய், ஆலயத்தின் மூலியமாய் கொடுக்கிறார். இப்ப நீங்க எல்லாரும் வசனத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஆமென். You are eating the bread called the word. வார்த்தை என்ற வசனத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்க. எப்படி பசி? நல்லா பசியா? அப்படியா? பசி என்னது? திருப்தியா இருக்குதா? திருப்தி அப்படியே ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க ஆத்துமா இப்ப களி கூறி கொண்டு இருக்கிறது. ஆத்துமாக்குள்ள கர்த்தருடைய சந்தோஷம் உண்டாது. ஏன்னா வார்த்தை போய்கொண்டிருக்குது, வசனங்கள் போய்கொண்டிருக்கிறது. Hallelujah. Thank you, Jesus. A place to receive God's word. அப்போ நம்ம மைண்டில் செட் பண்ண, இன்னைக்கு போகிறோம், ஆண்டவருடைய வசனத்தை நான் கேட்கணும், கர்த்தருடைய வசனத்தை நான் தியானிக்கணும். Let's call it ecclesia. கர்த்தர் நல்லவர். அடுத்த இரண்டாவது, the word is the source of spiritual and physical blessing. The word is the source of spiritual and physical blessing. வார்த்தையை ஆவிக்குரிய மற்றும் நம்மளுடைய சரீரபூர்வமாய் ஆசீர்வாதமாக இருக்கிறது. உடல் நீதியான ஆசீர்வாதம். வார்த்தை ஆவிக்குரிய மற்றும் நம் சரீரத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. The word heals, delivers and prospers. இந்த வார்த்தை கடந்து வரும்போது இந்த வார்த்தை இருதயத்தில் சுகம் உண்டாக்குறது. இந்த வார்த்தைங்கிறது கடந்து வரும்போது ஆவியா அது விடுதலை ஆக்குறது. வார்த்தை கடந்து வரும்போது அது ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறது, பெருக செய்ய ஆரம்பிக்கிறது. The word have the power. Hallelujah. சங்கீதம் 107:20. அவர் தன் வார்த்தை அனுப்பி தன் ஜனங்களை குணமாக்குறார். He sent his word and healed them. God's word has the power to bring blessing to our body, soul and the future. கர்த்தருடைய வசனத்துக்கு வல்லமை இருக்கிறதுங்க. நம்மளை ஆசீர்வதிக்க 107:20 நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கும் நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய ஆத்துமா, நம்ம எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க ஒவ்வொரு வசனம் இங்கிருந்து வரும்போது அந்த வசனம் உங்களை இன்றைக்கு மட்டும் ஆசீர்வதிக்க போறதில்லை. அந்த வசனம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொண்டு வர. அந்த வசனத்தை இருதயத்தில் நீங்கள் போன்று இருதயத்தில் வைத்துக் கொள்ளும் போது, இருதயத்தில் அதை சுமந்து இருக்கும் போது அது ஏற்ற காலத்தில் அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. என் வார்த்தையை அனுப்பி நான் குணமாக்குவேன். Hallelujah. God's word have the power to bring blessings. அப்ப தேவனுடைய வசனம்
வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நம்மளுடைய சரீரத்துக்கும், நம்மளுடைய ஆத்துமாக்கும், நம்மளுடைய எதிர்காலத்துக்கும், நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் உண்டாக்கக்கூடிய வல்லமை அதிகாரமும் கர்த்தருடைய வசனத்தில் இருக்கு. அப்போ அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க நாம் முன் வர வேண்டும். வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். faith in the word brings blessing. அப்போ அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற அளவுக்கு அந்த வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் தொடணும். அந்த வார்த்தை நம்மளோட பேசணும். அப்போதான் விசுவாசம் வரும். நம்ம சும்மா ஏதோ ஒரு செய்தியை கேட்பது போல இந்த தேவ வசனமானது போயிடுச்சுன்னா அது கிரியை செய்யாது. அதனால தான் வசனத்தில் சொல்ல, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை சொல்கிறேன். உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஹார்ட் நல்ல நிலத்தில் விழுந்த. அப்போ நல்ல நிலம் வந்து எப்பொழுதுமே அது ரிசீவ் பண்ணும். அந்த நல்ல நிலமானது எப்பொழுதுமே அது ஒரு அறுவடை கொடுக்கக்கூடியது, ஒரு ஹவர்ஸ் கொடுக்கக்கூடியது. அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண, அது ஒரு கனி கொடுக்கிறதுக்குரிய தகுதி அந்த நல்ல நிலத்துக்கு உண்டாகும். அப்போ நம்மளுடைய இருதயத்தில் வசனங்கள் வரும்போது அது நல்ல நிலத்தை ரிசீவ் பண்ணும்போது அப்போ தான் அதோடைய கனியை, அதோட பலனை நம்ம பார்க்க முடியும். சாதாரணமான ஒரு சூழ்நிலையை அப்படியே வச்சிட்டோம்னு சொன்னால், எப்பொழுதும் ஒரு செய்தியை கேட்பது போல, இல்லை யூடியூப்பில் ஒரு செய்தியை கேட்பது போல, இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை கேட்பது போல போயிடுச்சுன்னா, நான் சொல்கிறேன், யூ டோன்ட் ரிசீவ் த பிளெஸிங். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுவோம். அப்போ சபையில் வரும்போது சபைக்கு வேண்டிய வார்த்தையை கற்றுக் கொடுக்குறான். இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிற ஆத்து மக்களுக்கு, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை தான் தேவை. நீங்கள் பல செய்திகளை யூடியூப்பில் நீங்கள் கேட்கலாம். பல செய்திகளை நம்மளுடைய வாட்ஸ்அப் மூலிமா, யூடியூப், இன்னைக்கு நிறைய ஆன்லைன் மெசேஜ் எல்லாம் போகிறது. ஓகே, அதெல்லாம் உங்களுடைய ஆவி உச்சா. பட் உங்களுக்கு இந்த காலத்தில் வேண்டிய வார்த்தை எது தெரியுங்களா? இங்கே சபையிலிருந்து புறப்படும். அந்த வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணி இறுதியில் வைத்தீங்கன்னா பல கனிகள் கொடுக்க கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். ஏன்னா சபைக்கு வேண்டிய வார்த்தையை, இந்த சபைக்கு, இந்த குடும்பத்துக்கு வேண்டிய வார்த்தையை தான் கர்த்தர் பேசுகிறார். இன்னொரு குடும்பத்துக்குள்ள சபை வார்த்தையை நம்ம எடுக்கும் போது அந்த வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு போவோம். ஆனால் அதோட பிளெஸ்ஸிங்கை நம்ம பார்க்க முடியும். இங்கேருந்து பெற்றுக்கொள்கிற வார்த்தை, அதை நான் ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். அதை ரொம்ப அதிகமாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதனால தான் நம்மளை ஒரு கூட்டம் ஜனங்களாய் கர்த்தர் சேர்த்து அந்த வார்த்தையை நம்மளுக்கு கொடுக்கறத பார்க்குறோம். அந்த வார்த்தை மூலிமா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறான். ஆமென். அப்போ பார்த்தீங்களா, அடுத்தது சில உதாரணங்கள், பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். The word builds and transform lives. இந்த வார்த்தையானது கட்டி நம்மளை எழுப்பக்கூடியது, உருவாக்கும் கூடியது, உருவாக்கம் மற்றும் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது. The word builds and transform lives. இந்த வார்த்தையானது, சொல்லப்பட்ட வார்த்தைகள், ரேமாவாய் கடந்து வந்த வார்த்தைகள், லோகோஸாய் கடந்து வந்த வார்த்தைகள், the word builds and transform lives. அந்த வார்த்தை நம்மளை கட்டி நம்மளை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்குது, மாற்றுது நம்ம லைஃபை. ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம லைஃப்ல கொண்டு வரும். இந்த வார்த்தை மட்டும் நம்மள வாழ்க்கையை சரிப்படுத்தலைன்னா, நம்மள்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கல்லு போல பிரச்சனைகள், எப்படி கல்லு ஒரு தடையாய் நிற்கிறதோ, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் ஒரு தடையாய் இருந்ததோ, அதே போல ஏதோ ஒரு தடைகள் இருந்து வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ண முடியல. அதனால வாழ்க்கை மாறல, அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையானது நம்மளை கட்டி நம்மளை மாற்ற வேண்டும். முதல் விஷயம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜீசஸ் ரீடிங் இன் த டெம்பிள். ஆண்டவர் தேவ வசனத்தை ஆலயத்தில் வாசிக்கிறார். லூக்கா 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அதில் கடைசி வசனத்தில் நீ கவனிச்சு சொன்னால், அந்த சொல்லப்பட்ட அந்த வசனம் அவங்களுடைய இருதயத்தில் அதிகமாக கிரியைகளை செய்ய ஆரம்பித்தது. பாருங்க, 4வது வசனத்தை லூக்கா 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து 21, நீங்கள் 22வது அந்த நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அதை வாசிக்கலாம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். All spoke well of him.
and were amazed at the gracious words that came from his lips. ஆண்டவர் பேசின வார்த்தைகள் ஆலயத்தில் இருந்து, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்ற வார்த்தைகள் கடந்து வருகிறது. அந்த வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகளாய் மாறி திக்கற்றவர்களை ஆண்டவர் பலப்படுத்த. அல்லேலூயா. நீங்க வசனத்தை அங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, to proclaim good news to the poor. ஏழையா இல்லை என்னது, வாசிங்க அதை மேல 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப ஆண்டவருடைய வசனம் ஆலயத்திலிருந்து அங்க கடந்து வரும்போது அந்த ஜனங்களுக்குள்ள போகணும்னு ஆச்சரியப்பட்ட அந்த கிருபையான வசனங்கள் அவர்களுடைய இருதயத்தை தொட. என்றும் இல்லாத ஒரு விஷயம். ஆலயத்துக்கு போகும் போதெல்லாம் சடங்காச்சாரமா நடந்து கொண்டிருந்தது. ஆனா இப்ப திடீர் என்று இயேசு வந்து அந்த ஸ்க்ரோலை திறந்துட்டு ஐசாயா புத்தகத்தை எழுதப்படுது அவர் வாசிக்கும் போது அந்த வசனங்கள் அவர் மூலமாய் கிறிஸ்து மூலமாய் போகும்போது ஒரு பவரை அங்க உண்டாக்குறது. இட் ஹேவ் a power. கட்டுகள் உடைக்கக்கூடிய ஒரு அதிகார வல்லமை. ஆண்டவருடைய வசனம் இப்ப இங்க இருந்து புறப்பட்டு வருகிறது. இந்த வாசிக்கப்படும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். இட்ஸ் டு bless us, to build us. நம்மளை கட்டுவதற்காக வருது வார்த்தை. நம்ம லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக்க அந்த வார்த்தை கடந்து வருகிறது. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் அழைப்ப அவர் சொல்றாருங்க. வசனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் கடந்து வருகிறது. நம்ம வாழ்க்கையை கட்டுறதுக்காக வருகிறது. நமக்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைக்கிறதுக்காக வார்த்தை புறப்பட்டு வருகிறது. நம்ம லைஃப்ல ஒரு செயலை வைக்கிறதுக்காக இந்த வார்த்தை கடந்து வருகிறது. நினைத்து பாருங்கள், இப்ப அந்த இடத்துல எருசலேம் ஆலயத்துக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருந்து இயேசு அங்கிருந்து ஒரு பிரசங்கம் இப்படி பண்றாரு. வசனத்தை எடுத்து வாசிக்கிறார் ஆண்டவர் இயேசு. எப்படி அதை ரிசீவ் பண்ணீங்க? அந்த வசனத்தை எப்படி அந்த வார்த்தை உங்களோட இருதயத்தோட வந்து பேச போகிறது? அல்லேலூயா. அதுல வந்தவர்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு போனார்கள்? எத்தனை பேர் அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு போய் ஊழியம் செய்ய போனார்கள்? எத்தனை பேர் அந்த நாளிலே இயேசுவுடைய சீஷர்கள் ஆனார்கள்? இன்னைக்கு நீங்களும் நாள் இந்த வசனத்தை எடுத்துட்டு போ. இந்த வசனம் உங்களை கட்டுவதற்காக வருகிறது, புறப்பட்டு ஜீவ அப்பம் இங்க இருந்து புறப்பட்டு வருகிறது நமக்காக. ஆமென். நம்ம லைஃபை சேஞ்ச் பண்றதுக்காக நமக்கு ஒரு பர்பஸ் ஆண்டவர் வைக்கிறார். நான் அழைத்த நோக்கம் என்ன தெரியுமா? நொறுகுண்ட இருதயங்களை தொடுவதற்காக ஆசீர்வதிக்க, திக்கற்றவர்களை ஆசீர்வதிக்க, பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுக்க. வா, அற்புதமான காரியங்கள் நம்மளுக்கு கொண்டு செய்யறதுக்காக வார்த்தை கடந்து. அப்ப இந்த வார்த்தைகளை இருதயத்தில் சுமந்து கொள்வோம். அதை வாசிக்கும் போது people were amazed with the word. His word carry anointing, blessing and authority. இயேசுடைய வார்த்தை என்னது? அதிகாரத்தையும் அவருடைய வார்த்தை ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது, அபிஷேகத்தையும் கொண்டு வருகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல கடந்து வரட்டும். அவருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது உங்கள் மேல ஒரு ஆசீர்வாதம் வரட்டும். உங்கள் மேல அவருடைய அபிஷேகம் கடந்து வரட்டும். நுகங்களை உடைக்கக்கூடிய வல்லமை உங்கள் மேல கடந்து வரட்டும். ஹல்லேலூயா.